குடியில் கூழ் வாங்கி குடித்து சிவகாசி பகுதியில் ஊழியம் செய்த ஒரு மிஷனரியை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். அவருடைய பெயர் தாமஸ் ராகலாந்து. தாமஸ் ராகலாந்து இங்கிலாந்து பகுதியில பாரம்பரியமிக்க பிரபுக்கள் குடும்பத்துல பிறந்த ஒரு மகன் தான் தாமஸ் ராகலாந்து. இவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தன் தந்தையை இழந்து விட்டார். அதுக்கப்புறம் இவர் வளர்ந்த காலங்களில் தன்னுடைய தாயையும் காலரா நோயினால இழந்து விட்டார். அதுக்கு பின் தன்னுடைய மாமாவுடைய பராமரிப்புல தான் தாமஸ் ராகலாந்து வாழ்ந்து கொண்டு வந்தார். லிவர்பூல் என்ற இடத்துல தான் இவர் வசித்து கொண்டு வந்தார். தன்னுடைய 15ஆம் வயதில் தன்னுடைய படிப்பை விட்டுவிட்டு தன்னுடைய மாமாவுக்கு வேலையில் உதவி செய்கிறவராய் மாறினார். ஆனால் மேற்கொண்டு படிக்கணும்ன்ற ஆசை ராகலாந்தின் மனதில் ஆழமாக இருந்தது. தன்னுடைய ஆசையை அவருடைய மாமாவிடம் தெரிவித்த போது மாமாவும் அவரை படிக்க வைக்க முயன்றார். ராகலாந்து BA ஹானர்ஸ் பட்டத்தை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படித்து முடித்தார். அதற்கு பின்பு இறையியலையும் அவர் கற்றார். ஆயராகவும் சிறிது காலம் வேலை செய்தார். அதற்கு பின் 1845ஆம் வருடத்தில் இந்திய தேசத்தை நோக்கி அவர் பயணம் தொடங்கினது. இந்திய தேசத்தில் கன்னியாகுமரி பகுதியில் வந்தடைந்த ராகலாந்து அங்க அவர் கண்டது என்ன தெரியுமா? உளவு ஏருடைய ஒரு நுகத்துல எருதையும் மறு நுகத்துல ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணையும் மாட்டி வயல்களை உழுது கொண்டு வந்தாங்க. இது போல அநேக காரியங்களை நடப்பித்து கொண்டு வந்தாங்க. இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ராகலாந்துடைய மனம் ரொம்ப நொறுக்கப்பட்டது. இவைகள் எல்லாத்திலயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் தீர்மானித்திருந்தார். 1854ஆம் வருடம் நெல்லை பகுதியை வந்தடைந்தார் ராகலாந்து. அங்கிருந்து சிவகாசி என்னும் இடத்தை தான் தன்னுடைய இருப்பிடமாக கொண்டார். கிராமமாக சென்று இயேசு கிறிஸ்துவின் அன்பை கூறுவது இவரது வழக்கமாயிருந்தது. இவருக்கு இருந்த ஒரு நல்ல ஹாபிட் என்ன தெரியுமா? அதிகாலையிலே எழுந்து அதிக நேரம் ஜெபித்து விட்டு ஊழியத்திற்கென்று புறப்படுவார். அநேக கிராமங்களுக்கு ராகலாந்து ஊழியத்திற்கென்று செல்வார். கிராமமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து கூறுவது இவரது வழக்கமாக இருந்தது. இவர் செல்லுகிற இடத்துல எல்லாம் இவரை வரவேற்கவே மாட்டாங்க. கல்லெறிந்து இவரை துரத்தி விடுவாங்க. நாய்களை விட்டு இவரை கடிக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அநேக கெட்ட வார்த்தைகளை சொல்லி கூட இவரை திட்டுவது வழக்கமா இருந்தது. இவைகள் எல்லாத்தையும் பொருட்படுத்தாம ராகலாந்து சிறப்பாக கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். தன்னுடைய ஊழிய பயணத்தின் போது வெயிலின் தாக்கத்தினால ராகலாந்து ஒரு நாள் பயங்கர சோர்வடைந்து விட்டார். அப்படி இருந்த சமயத்துல ஒரு வீட்டின் கதவை தட்டி அங்கிருந்த பெண்மணியிடம் குடிக்க ஒரு சொம்பு தண்ணீர் கேட்டார். அந்த பெண்மணி என்ன செய்தார்கள் என்றால் ஒரு சொம்புல கூழை கொண்டு வந்து ராகலாந்தின் கைகளில் ஊற்றி குடிக்குமாறு சொன்னாங்க. ஆனா ராகலாந்துக்கு கைகள்ல கூழ் வாங்கி குடித்து பழக்கம் இல்லை. ஏன்னா அவர் ஃபோக்லயும் ஸ்பூன்லயும் சாப்பிட்டு வளர்ந்தவர். அதனால் ராகலாந்து என்ன செய்தார்னா தன் தலையில இருந்த தொப்பியை கழற்றி அதுல அந்த கூழை வாங்கி குடித்தாரு. இது போல அநேக கஷ்டங்களை மேற்கொண்டு ராகலாந்து இயேசுவின் ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். தன்னுடைய ஊழிய நாட்கள்ல கிட்டத்தட்ட 750 கிராமங்களில் இயேசுவை பற்றி நற்செய்தி அவர் அறிவித்திருக்கிறார். தன்னுடைய 43ஆம் வயதுல காசா நோயால் பாதிக்கப்பட்டு, அதாவது டிபியினால் பாதிக்கப்பட்டு ரத்த வாந்தி எடுத்து ராகலாந்து மரணம் அடைந்தார். ராகலாந்தை போல இயேசுவின் அன்பை பிறருக்கு கூறி ஒரு சுடரொளியாக நாமும் கூட வாழ்வோமா?